ஸோ வெல்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிறது கோச் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிசன்லேருந்து தப்பிக்க தான் போகிறோம். அதாவது எங்கள் போலீஸ்கிட்டேருந்து இப்போ டைம் வேஸ்ட் பண்ண போதில்ல போட்டுரும். எவனோ வார்த்தை வந்து இந்த நகையை திருடிட்டு என்கிட்ட கொடுத்துட்டான். சொல்லாதரான்னு நான் சொல்லிட்டான். என்ன போய் வடிவேல் படத்தில் போடுற மாரி போட்டாங்க ஜெயிலில். நான் பண்ணிட்டு தப்பிச்சு தான் ஆகணும். முதல்ல அந்த டோரை ஓப்பன் பண்ணி போயிட்டு என்ன பண்ணோம், அந்த டோரை ஓப்பன் பண்ணி நல்லா இந்த ஜெயிலை வெட்டி வெளியே போயிட்டு தப்பிச்சுப்போம். அம்மா என்னடா அந்த பொண்ணு காய்ச்சல் நடக்குது. எப்படிரா அண்ணா நின்றுச்சு, என்ன திரும்ப வந்துச்சு. ஐயோ கீழே விழுந்துட்டே இருக்கனே. இன்னும் ஏன் மேலே ஏறுறப்போ அப்படிக்கா குதி குதி குதி. நான் வந்து பாரிஸ் பிரிசன் அண்ட் கேமில் தான் விளாட்றேன். இப்போது இந்த பட்டன் அழுத்தினேன், அச்சிக் அவ்வளோதான், அழுத்திட்டேன். குதிக்கணும், குதி குதி குதி. பார்த்து கண்ட்ரோல் குதி. யாரா நின்றுட்டுருக்கான், மாட்டிக்கலாண்ணா, எல்லாத்தையுமே காப்பாற்றுறேன். ஐயோ போயிட்டோன்னே, போடா மேலே. கருப்பு சொக்கா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கல்யாணம் போட்டுங்கிறான் அப்படியே யாருக்கும் தெரியாமல். ஐயோ பார்த்துட்டா, அழுத்துடா. ஆமாம் யார்? ஓ செல்லிருந்து வெளியே வச்சு யார் மணி இசுக்கியா சேரலான்னு தெரியாது. யாராமா இருக்காம இது அந்த பகனா திரும்ப அகுதி. நான் அந்த கீழே வந்து அடிபடல. அது ஏதோ நிறுட்டான். இது என்ன நடுவில் நின்றுச்சு. ஓ பார்த்து பொறுமையா ஐயா. ஐயோ சார் அவ்வளோவும் ஜூமும் ஆகாதே. பொறுமையா ஏன் பொறுமையாக போடுறேன். பிசி இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படியே சார் WASD எழுத்திட்டு போயின்னே இருந்திருக்கலாம். மொபைலுன்றதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் கஷ்டமாக இருக்கு. என்னோட அது சரி போவோம். அடிச்சு தரப்பண்டா. வாங்கிக்கோ போ. ஐயோ அடி வாங்க மாட்டேங்குது. அங்கே ஷவல் இருக்குது, இந்த ஷவல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்பட்றா எல்லாம் தெரியும் கேட்டிங்கன்னா, நான் விளையாடினேன் ஆனால் ரெக்கார்ட் பண்ணல. அதில் வந்தது பாருங்கள் ஒரு விஷயம். அதை வந்து என்னால் முடிக்க கூட முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. தோண்டி வாழ்க்கையில் இருக்கிற இடத்துக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சரி முதல்ல நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண நம்ம குதிச்சு போவோம். போ இந்த ஆஹா குதிச்சுட்டு உடஞ்ச மாதிரி இருக்கே, பார்த்து தான் குதிக்கணும் போல இருக்கு. அப்படியே குதிச்சிடணும். அவ்வளோதான். அவன் எப்படி வருவா, அதான் வந்துச்சு. உடையவே இல்லை, எனக்கு மட்டும் உடையுது. நானோ இது பண்ணுறீங்க பாருங்கள். இந்த இடத்துல நிற்காமல் அப்படியே சல்லுன்னு போவேன். இப்படி ஒட்டில் நடப்பேன் ஆனால் ஒட்டிலே நடக்கிறவன். போ என்னடா இது உருண்டு வருதுன்னு. இது தெரியும். வேறு ஏதோ ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் ப்ளே பண்ண போது பார்த்துருக்கேன் இந்தமாரி என்னவோ ஒன்று. ஜெட் பேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஜெட் பேக்ஸில் பார்த்துருக்கேன் இந்தமாரி என்னவோ உருண்டி வரும். இந்த ஜெட் பேக்ஸ்லாம் தெரில. மேலே போவோம். போ ஒருத்தர் இருப்பானே. கிவியா போடா. ஆஹா சுத்து. வந்துட்டான். ஐயோ இருக்கிறானே. ஐயோ சிவத்தில் ஏற்றனே. சரி பிடிச்சிட்டான். அவனை அடிக்க முடியும், ஆனால் நான் அடிக்க மாட்டேன். ஏன் கேளுங்க. ஆமாம், ஏன்னா அவனே உயிர் வாழ்ந்துட்டுருக்கான் சாப்பிட்டு. அவனே தேவையில்லாமல் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அங்கே ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டோரில் அப்படியே லிஃப்ட் இருக்காது, படி தான் இருக்கும். குதிரா வந்து பிரை அதுதான் குதிரா. என்னடா சைடில் இருக்கிறான். குதிரா ஜஸ்ஸு மிஸ்ஸு. குதிரா அவ்வளோதான் வந்துட்டேன். எலிவேட்டர் இருக்குமே, அங்கே இருக்குது. போயிட்டே இருக்கணும். எவனாலையும் தத்து நிறுத்த முடியாது. போயின்னே இருப்பேன், எவனாலையும் நிறுத்த முடியாது. ஒரு ஆள் இந்த லிஃப்ட் நடுவில் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ஆகாது என்ன. மேலே போ. இந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா அங்கே லாக்கில் வந்து உடச்சிருக்காங்க. இந்த பக்கம் அந்த எனர்ஜி ட்ரிங்கை போட்டு சின்ன டேஸ்ட் வர்றேன். குதி. ஐயோ போச்சு. நான் முன்னாடியே விளையாடினேன், இது மட்டும் கட் அவுட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கட் அவுட்லாம் பண்ணல, வேறு மாதிரி விளையாடிருக்கேன். இதில் வந்து தவி கீழே விழுந்துனே இருப்பேன். அதனால் இந்த தடவை மிஸ் ஆகாமல் நின்று போக வேண்டியதான். என்ன பண்ணிட்டு வேறு வழி இல்லை. பொறுமையாக அவ்வளோதான் வந்துட்டேன். அவ்வளோதான் முடிக்க போகிறேன். அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ். ஐயோ கீழே வந்துட்டேனே. திரும்ப போக வேண்டியதான். அதெல்லாம் என்ன கஷ்டம்.
3 இது தாண்டியிருக்கேன். அம்மா அதிசயம்னா முதல்ல இதுவும் முதல்ல தாண்டுவோம். இது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் தாண்டி இருந்தேன். அதனால் திரும்பவும் அதே கஷ்டப்படாமல் தாண்ட வேண்டிதான் நம்மளோட கடமை. போ போ குச்சிடு. ஐயோ போடா. டிஸ்மிஸ் அப்பா டாய். ஓ இந்தமாரி இது கொக்கோ கோலாலாம் குடித்தா ஏப்போ வரும் பார்த்தீங்களா? நிறைய ஓட்டினா இந்தமாரி இவனுக்கு ஏப்போ வந்துருக்கு. அது என்னடா மஞ்சள் கலரில் வருது, கலரை பிடிக்கலடா மாற்று. இதேமாரி அங்கே இருந்தது, அது உடஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற இந்த ஏனே எதுக்கு எடுக்கிறேனே தெரில. அங்கே கொடுத்துருந்தது நான் போனேன், அவ்வளோதான். இங்கே என்னமோ லேடரும் போட்டு. ஓ இந்த மேலே ஏறணுமா? கணக்கெலாம் பார்க்க மாட்டேன், வச்சு நான் வாட்டினு ஏறினே இருப்பேன். வேற அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு பிடிச்சிட்டான், அவ்வளோதான். ஸ்னோ ஃப்ளெக்ஸ் போதே பண்ணி ஸ்னோ ஃப்ளெக்ஸ் கிடையாது. நானே ஒரே டைரெக்ஷன்லேயே ஓடணும். மாற்றி ஓட்டினேன்னா அப்புறம் பின்னாடி ஸ்பைக்ஸ் அதில் போய் மாட்டி சாக வேண்டிதான். போ 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 அப்போ வந்துட்டேன். ஏறி 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 நான் பார்த்து நடுவில் சந்தில் விழுந்துருப்பாரு. நடுவில் சந்தில் இதுலலாம் தாராளமாக போகலாம். இது மேலே குதிச்சு நேரப்போ பார்த்துப்போ எல்லாம் குதி அப்படியே பின்னாடி திரும்பி ஒரு குதி, அப்படியே ஒரு குதி. ஜெஸ்ஸு மிஸ் நேரப்போ. என்னடா அது? க்ளோஸ் தி வால்ஸ். மொத்தம் 3 வால்ஸ் இருக்கும் இதேமாரி ரெட் கலரில். நான் அதை போய் பண்ணோம். அங்கே ஒன்று தெரியுது, கீழே ஒன்று இருக்குது. அப்பாடா. ஓரமா அவ்வளோதான் வந்துட்டேன். இல்லை இங்கேருந்து இன்டர் கனெக்ஷன் ஆகுது. இங்கேருந்து குதிச்சு அப்படி போயிடணுமா? பார்த்து பொறுமையா. ஐயோ கீழே விழுற டைமில் போயிட்டேன். ஐயோ ஜெஸ்ட் மிஸ்ஸு. கீழே விழல, அது சந்தோஷம். நான் திரும்ப மேலே போகணுமா? ஒரே டைரக்ஷன்லேயே ஓடுறா தம்பி. அவ்வளோதான் நம்ம தான் எங்க அவளோட காற்று பயங்கரமாக அடிக்குது முன்னாடி இருந்து. அதனால தான் என்னால் முன்னாடியே போக முடியல. எவ்வளோ இருக்குது. ஓடு அவ்வளோதான். நம்ம தான் கேமே முடிக்க போகிறோம் இல்லை. முதல்ல அந்த வால்வை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த பார்க்கர் வேறு இருக்கே. குதி நல்ல வேலை சந்தில் விழல. போன தடவை சந்தில் விழுந்துட்டேன். விழல, எப்பயோ விழான்னேன், அப்போ விழுந்தேன். விழலை. ஆனால் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கும். ஆனால் கூட காயின்ஸ் நான் பார்க்கவே இல்லை, எங்கேயுமே பார்க்கல இது வரைக்கும். ஒரு வேளை ஏதாச்சும் போட்டு தள்ள போது கிடைக்குமோ பார்க்கலாம். ஏதாச்சும் போட்டு தள்ளனா இன்னும் ஒரே ஒரு வால் தான் தெரியுதா? அப்போ அப்படியே அந்த பின்னாடி ஒரே ஒரு வால் மட்டும் க்ளோஸ். இந்த எவ்வளோ கேர்ஃபுல்லாக போகணும். அவனே மேலே ஏறானா? அப்போ குதிக்க வேணாமா? இது தெரிஞ்சுதான் போட்டாட்ட செத்துருக்க மாட்டேனேடா. அழுத்துறா. பொறுமையா அது கீழே விழுந்துருந்தேன்னா என்ன ஆகிருக்கும்? திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். படி மேலே ஏறு. ஓகே, இப்போ மேலே அப்படியே அதை கடந்து அப்படியே போயிட வேண்டியதான். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். எப்படி கரெக்டாக வால்வை க்ளோஸ் பண்ணி இப்படி வந்துட்டோம்ல, அதுதான். முதல்ல மேலே ஏறி அப்படி போயிட்டு முதல்ல அந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சாதான் எனக்கு சுதந்திரம். செவனேன்ட்டு போயின்னு இருந்தேன். ஏதோ ஒரு சுருக்கு பையில் என்னத்தையும் ஒன்று கொடுத்தான். நான் அதெல்லாம் கேட்டேன், எதுவுமே சொல்ல. போலீஸ் வருவாங்க, என்ன கேட்டான்னு சொன்னால் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். திரும்ப சொன்ன ஃப்ளெக்ஸ் பின்னாடியே இருக்கு. குதி ஆகுதி. ஐயோ கீழே வந்துட்டேனே, கஷ்டமாக இருக்குமோ? குதி கரெக்டாக மஞ்சள் கலர் லைன்லேயே குதிக்கணும். தவறி குடிச்சுன்னா அப்படியே கீழே ஒன்று மண்டையை உடச்சின்னு சாக வேண்டியதான். குதி போடா. ஜஸ்ட் என்னடா ஒரு பக்கமாக குதிச்சிரு. ஐயோ கிட்ட வந்து தரனே. இப்போ விடக்கூடாதே. இப்போ விட்டாதான் என்ன பண்ணிட்டுன்னு தெரில. அதனாலவே நம்ம ஃப்ரெண்டு நம்ம சேனலோட நேம் கேட்குறாங்க. அதனால் நான் கொடுத்து தான் ஆகணும். ஓகே இந்தமாரி இது பண்ணிகிட்ருக்க நேரத்தில் திரும்ப கீழே வந்துடும். வேறையாவது என்ன பண்ணுறீங்கன்னே தெரில.
ஓகே. திரும்பவும் கீழே குதிச்சு சேர்த்துட்டேன். இதுக்கு மேலே அதை பண்ண வேலைக்கு இல்லை. நான் கண்டிப்பாக பார்ட் 2 போட்டால் தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இதுவே இவ்வளோ நேரம் எடுத்தால் அவங்களுக்கு வந்து டைம் ஆகாதுன்னு சொல்லி முடியிருக்குல்ல. சரி, இதை வாங்கி போட்டு போனால் ஈஸியாக இருக்கும். பார்த்தா அதுவும் வரல. இதுதான் லாஸ்ட் ட்ரை. இந்த ட்ரை மட்டும் ஒழுங்காக வரலன்னா நான் வந்து கண்டிப்பாக பார்ட் 2ல் தான் போட்டாகணும். கரெக்டாக இப்போது இங்கே டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. எவர்றான் ஸ்பான் வரான்? ஓ, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக ஒயிட் லைனில் குதிச்சாலே எங்கே போய் விழுறோன்னு பாருங்கள். ஆனால் இதே கரெக்டாக அங்கே தான் குளிச்சுடும். மேலே ஏறின பிறகு அவ்வளோதான். இங்கேயும் அதேமாரி மேலே ஒட்டில் வந்த பிறகு இங்கே எனக்கு கண்ட்ரோலே இல்லை. ஐயோ, கண்ட்ரோலே இல்லாமல் அப்படியே க்ளூக்கில் வந்துட்டேன். சரி, மேலே ஏறி மேலே என்ன இருக்குன்னு பார்த்து சரி அப்புறம் பண்ணிட்டோம். ஓகே, மேலே போயிட்டு அப்படியே அந்த வெண்ட் வழியாக குதிச்சுட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். எவனாலும் தத்து ப்ளீஸ் இங்கே பாருங்கள். அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துருக்கேன். கெஃபட்டேரியா முதல்ல போட்டு தள்ளிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வேலையை அங்கே ஃபுல்லு உட்கான்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் இருக்கும். இது ராக்கெட் லான்ச்சராக என்னென்னா தெரில. அதை எப்படி யூஸ் பண்ண கூட எனக்கு தெரியாது. எடுத்துட்டேன். அவன் சுட முடியல, என்னன்னே தெரில. என்னோட ஹெல்த்தையும் குறைச்சிட்டான். இவனை சும்மா விட மாட்டாடே. அவனை வந்து அது வந்து திரும்ப கிளிக் பண்ணிட்டு எடுத்தான். வந்துடுச்சு. வாங்கிக்கோ. ஹெல்த்து கொஞ்சம் சூப்பராக தான் குறையுது. ஒரு கரனா மாட்டிக்கினா அடிக்கும். மாட்டிக்கினா படுத்துட்டேன். மாட்டான்டா வந்து. என்னடா விட்டுட்டான். காயின் போட்டு போயிருக்கான். பொட்டி 8 காயின் போட்டிருக்கான். ஃப்ரீ ஃபயர்லாம் பொட்டி 8 காயின் போடுற மாரி போட்டு போயிருக்கான். இப்போ இங்கே வந்து அப்படியே குதிச்சு போக வேண்டியதான். இப்படி போகணுன்னு போட்டிருக்கு. அதனால தான் போகிறேன். இல்லைன்னா நான் ஏன் போகிறேன்? அதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இருக்கும். நான் நின்றுட்டேன். இருக்காது. போக முடியல. என்னால் போக முடியல. இங்கே சரிக்குன்னு வருவாங்க. நான் ஏன் இங்கே நின்றேன்? பழமாக இருக்கே. வேறு வழியில் கீழே குச்சி மண்டே உடச்சின்னு செத்தாதான் திரும்ப வந்து போக முடியும். இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிடும். அவ்வளோதான். அப்படி கரெக்டாக போஸ்ட் கொடுத்து வைக்கான்னு சொன்னா சருன்னு போ. என்னடா இப்படி என்னடா அப்பாடா. இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு இருக்குமே. வெற்றி படிக்கட்டு படையப்பா. பார்த்தீங்களா, அப்படி சொல்லி முடிச்சிட்டேன். திரும்ப ஃபேனுக்கு இன்னும் மேலே லேசர் வச்சுருக்கீங்க. பார்த்து தப்பிச்சிட்டேன். திரும்ப மேலே போ. அவ்வளோதான். இதெல்லாம் ஈஸி தான். ஐயோ, கரெக்டாக வருமா? போயிட்டேன். இது லாஸ்ட் ஒன்று. இது மட்டும் தவிர விட்டுறக்கூடாது. ஜஸ்ட்டு மிக்ஸு மேலே வந்துட்டேன். இதான் வந்து சுமார் புட்ஸு காற்று ரெடியாக வச்சுப்பாங்க. எங்கள் ஃபைனல் ஃபைட் நடக்கும். ஓஹோ, இங்கே கிடையாது. மெட்டல் பிளாங்க் போட்டு அப்படி போயிட்டு அப்போ சண்டை போட்டு எடுக்கணும். இந்த வீடியோ லாஸ்ட்டில் கொஞ்சமாக கோலர் ஆயிடுச்சு கைஸ், மன்னிச்சிக்கோங்க. சரி, நம்ம கரெக்டான டேரக்ஷனில் போடணும். கீழே விழுந்தா திரும்ப ரீஜென்ரேட் பண்ணோம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து போட்டேன். அவ்வளோதான். ஜூம் பண்ணிட்டு அப்புறம் மேலே போயிட்டு இந்த ஒரே ஒரு பிளாங்க் மட்டும் எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். இவன் ஸ்டார்டிங்கில் வந்து கூட நின்ட்டான் இல்லையே. சரி, அப்படியே போட்டு போவோம். கால்குலேஷன் ராங்காக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா என்கிட்ட இன்னும் ஒரு பிளாங்க் ஒன்று இருக்கும். அதை போட்டு கூட நான் போய்ப்பேன். இப்போ ஃபுட் ஷூக்காவே இதோ போனோடனே சுட ஆரம்பிச்சிடணும். விட்டுனே அதுவாக ஊட்டுறது. கரெக்டாக கையில் சுடுறா. போடு தக்காளி. வந்துடுறான் வர்றான். ஐயோ, ஜென்ரடா வால்யூம் பட்டன் ஆச்சு பிடிச்சி நல்ல டாக் பாக் மோடா. நைட் என்ன பண்ணிட்டேனே தெரில. அப்புறமேட்டுக்கு ஒரு 2 வால்யூம் பட்டனே 3 நிமிஷம் அழுத்தபடி போயிடும். அழுத்தி பிடிச்சேன் தான். அப்பாடா போயிடுச்சு. கேமில் போ போயிட்டு நான் பார்த்துட்டு மாட்டேனா கை சுற்றினே அடிச்சுட்டான் பயமா. சரி, வெளியே போயிட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோ கிட்டே இருக்கேன். ஒரே ஒரு ஷூட். அவ்வளோதான், பொட்டிட்டான். குண்ட தலையை பொட்டிட்டான். இவ்வளோ காயின்ஸ் கிடைக்குது பாருங்க. எல்லாத்தையும் பொறுக்கு ஒரு 16 லட்சம் வருமா இப்படி இருக்கும். இன்னும் இருக்கா? பொறுக்கு என்ன 355 தானா?
அடப்பாடா டம்மி பீஸுங்க பாருங்க 1% ஆஃப் ஹெல்த்தில் நான் விளையாடிட்டுருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஜெயிலை விட்டு இந்த வேனை வச்சு தப்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு தெரியல. இது பார்க்க முடியல. இப்போ ஓகே. நான் அப்படியே முன்னாடி அப்படியே மாசாக வச்சுருந்தோம். ஆனால் அது என்ன பறக்கலை. இங்கே ஒரு பெட்ரோல் பேங்க் வருமே. நேராக போனால் போய் பள்ளத்தில் எச்சின்னு சாத்து இங்கே தான் வரணும். அப்புறம் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஐயோ டிஃப்ரெண்ட் இல்லை ட்ரிஃப்ட். கேம் ப்ளே இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. அதாவது இப்போ உள்ளே போயிட்டு அட்டைப்பட்டி எடுத்துன்னு வரணும். இந்த அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு பட்டன் அழுத்திட்டு எங்கடா அங்கே இருக்குமே எங்கடா அதோ இருக்கு. இங்கே போட்டு அப்படியே மேலே ஏறிச்சு ஹெலிகாப்டரில் தப்பிக்க வேண்டியது தான். தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம தான் முன்னாடி ஏன் அந்த ரோபோட்டு கை வந்தால் கூட பரவாயில்ல. நான் வந்து சுற்று வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏறுப்பா எவ்வளோ பெரிய படிக்கிட்டு. அவ்வளோதான் உக்காந்துட்டேன். ஸோ ஓகே ஹெலிகாப்டர் யார் ஆப்ரேட் நான் பார்த்தீங்கன்னா ஓட்டலடா கண்ட்ரோல்ஸ் இல்லை. மொபைல் தான் இல்லை பார்த்து கண்ட்ரோலே இல்லை. ஃபுட்டு காற்று சும்மா அடிச்சுன்னே இருந்தேன். தலைக்கால வேணா அடிச்சு ஒரே அடி. என்னோடய வேலை இப்போ பிளேயரை கேட்ச் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு குசு மேலே நடந்துச்சு. இங்கே பவர்ஸ்லாம் விற்றுட்ருப்பாங்க. அங்கேன்னு பார்த்தப்போ என்னோடய டைம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே ஃபோன் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி கைனே இருந்து ஒரு பக்கமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி இப்போ கையை வந்து கொஞ்சம் வேறு தண்ணிலாம் கையில் ஃபோனில் பட்டனால ஓட ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் கண்ட்ரோலே பண்ண முடியல. இவன் பாட்டுன்னு சுற்றினே இருக்கான். ஃபுட்டு காய்ச்சி சுடுறான். ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இவன் பாட்டுன்னு அப்படியே சும்மா ஓடினே இருக்கும். சரி வெளியில் திரும்ப செத்துட்டு வந்துட்டான். கரெக்ட் ஆகிடும். நான் போய் உங்களுக்கு அந்த சூப்பர் பவர் எடுக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் முடியலையே. திரும்பவும் ஓட்டிங்கன்னா திரும்பவும் வெளியே போகக்கூடாது ரீஸ்பான் பண்ணணும். வெளியே போயிட்டுனா அப்புறம் டோட்டலாக முடிஞ்சிடும். வீடியோ தான் எடுத்துட்டேன். அப்புறம் ஏன் பண்ணான்ட்டிங்கன்னா சரி இதோட இந்த கேம் போய் முடிச்சிக்கலாம். ஏன்னா அது 12 இருந்தால் தாங்க முடியல வந்துச்சு. பை கைஸ்.